வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் பிரபவ ஆண்டு 2026 குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரும். இந்த 2026 என்பது மிகவும் முக்கியமானது. அதிகப்படியான கிரக பயிற்சிகள், வக்கர பயிற்சி, வக்கர நிவர்த்தி, நாட்டில் பல வகையான மாற்றங்கள் என்பது கிரகங்கள் ஒரு முறைக்கு 2வது முறை பயிற்சி பெற்றால் மாற்றங்கள் மட்டுமல்ல, அதிசயங்களும் அற்புதங்களும் அதிகமாகவே நடந்தே தீரும். காரணம், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சி பெற்றார், வக்கரம் பெற்றார், மீண்டும் பயிற்சி பெறுகிறார், இன்னொரு முறையும் பயிற்சி பெறுகிறார். ஆகையால் நாட்டு மக்களுக்கு பல வகையான இன்ப அதிர்ச்சிகளைப் போல ஒவ்வொரு செய்தியாக நடந்து கொண்டே இருக்கும் என்பது ஜோதிட விதி. சரி, 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 2026 அதிகப்படியாக இருக்கிறது. மாற்றங்கள் வருமா? முன்னேற்றங்கள் கிடைக்குமா? தொடர் தொல்லைகளும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியுமா என்பதுதான் 12 ராசிக்காரர்களுக்கும் மனதிலும் சரி, இயற்கையாகவும் சரி இருக்கின்ற கேள்வி. கேள்விகளுக்கு பதிலை தேடி பார்ப்பது தான் இந்த பதிவு. வருகின்ற 20ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 குரு பகவான் கடக ராசியிலிருந்து பயிற்சி பெற்று சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர இருக்கிறார். இப்போ குரு பகவான் கடக ராசியில் இருக்கிறார். கடக ராசியில் இருக்கும்போது 7 ராசிக்காரர்களுக்கு கெடு பலன்களும், சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் அமரும்போது அந்த 7 ராசிக்காரர்களில் நற்பலன்களும் 5 ராசிக்காரர்களுக்கு பாதக பலன்களும் தருவார் என்பது ஜோதிட விதி. இதில் நற்பலன், மத்தியம பலன், கெடு பலன் இது மூன்றுமே ஆண்டுதோறும் குரு பகவான் தரக்கூடியது. அந்த வகையில் குரு பகவான் பயிற்சி பெற்ற சில நாட்களில், சில மாதங்கள் அல்ல, சில நாட்களில் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. ஆகையால் தான் அதிசயங்கள், அற்புதங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த 2026 இருக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. கண்முன்னே காணக்கூடியது. மக்களுக்கு கடுமையான கஷ்டங்களும் நஷ்டங்களும், பொருளாதார இழப்புகளும், மன நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அது பாதகமாக எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்கள் அமருகிறதோ அதை வைத்துத்தான் பலன்கள் என்பது நடக்கும். சரி, ராகு கேதுக்கள் பயிற்சியை பற்றி பார்த்து விடலாம். குரு பயிற்சி என்பது சொல்லிவிட்டோம். 20ஆம் தேதி 10ஆம் மாதம் 2026 குரு பயிற்சி. இதில் சில மாற்றங்கள் என்பது திருக்கணிதம், வாக்கிய கணிதத்தில் சில நாட்கள் வித்தியாசமாக இருக்கலாம். நம்ம வாக்கிய கணிதத்தை பார்த்து சொல்கிறோம், திருக்கணிதத்தை பார்த்தோம் இன்னொரு முறை சொல்லிடுறோம். தேவைப்படுறவங்க கேட்டு பயன்பெறலாம். இப்போ ராகு கேது பயிற்சி என்பது வருகின்ற 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:09 ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சி பெறுவார். இதே போல கேது பகவானும் கடக ராசிக்கு பயிற்சி பெறுவார், சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி பெறுவார். இப்போ இந்த 3 கிரகங்களால், குரு ராகு கேதுவால் எவ்வளவு சிறப்பான பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கப் போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு கடுமையான பாதிப்புகளாக இருக்க போகிறது. கடுமை, கொடுமை, கஷ்டம், நஷ்டம், துன்பம் எல்லாமே கிரகங்கள் பயிற்சி பெற்றால் உடனுக்குடனாக நடக்கக்கூடியது கிடையாது. இது பல வகையில் செயல்படும்.
எப்படி பல வகையில்னு கேட்டிங்கனாக்கா, முதலில் சொந்த ஜாதகம், அதுதான் உங்களை காப்பாற்றக்கூடிய இறை சக்தி. இரண்டாவது சொந்த ஜாதகம் சொல்லிட்டோம். சொந்த ஜாதகத்தில் லக்கினம் ஒன்றாக இருக்கும், ராசி ஒன்றாக இருக்கும். லக்கினமும் ராசியும் ஒரே நிலையில் ஒரு சிலருக்கு அமைந்திருக்கும். லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தசாவை சந்திரன் என்று நிற்கக்கூடிய ராசிகளின் வழியாக உங்களுக்கு அடுத்தது நன்மையா தீமையா, நன்மையாக இருந்தால் எவ்வளவு நாட்களுக்கு நடக்கும், தீமையாக இருந்தால் எப்பொழுது விலகி போகும், இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானது ராசி நட்சத்திரம். இது ஒரு விளக்கம். ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா வலிமையாக, வலிமை என்றால் ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திரங்களில் அமர்ந்திருக்கலாம். கேந்திரம் என்ன? லக்கினத்தில் அமர்ந்த கிரகம், 4 7 10 அமர்ந்த கிரகம், சந்திரனுக்கு பகையில்லாத, லக்கினத்திற்கு பகையில்லாத கிரகங்களுடைய தசாவாக இருக்க வேண்டும். திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் இன்னும் வலிமையானது. அதை தவிர்த்து பகை, நீசம், 6 8 அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் சோதனை என்பது கிரகங்கள் கெட்ட இடங்களில் அமரும்போது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். கெட்ட இடங்களில் கிரகங்கள் பயிற்சி பெற்று ஆண்டுதோறும் பயிற்சி பெறுது இல்லையா, அப்படி பயிற்சி பெற்று அமரும்போது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவும் கெட்ட கிரகங்களாக இருந்து தசாவாக இருந்தால்தான் பாதகம் நடக்கும். இந்த உண்மையை புரிஞ்சிக்கினாவே போதுமானது. சரி, அதிகப்படியான விளக்கம் தேவையில்லை. இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் 3 கிரகங்களும் பயிற்சி பெற்று எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு குறைந்தது 3 ஆண்டுகளாக ஜென்ம ராசியில் இருந்தார், 2ஆம் இடத்துல ஓரளவுக்கு நன்மை செய்தார், 3ஆம் இடத்தில் முன்னேற்றத்தை தடுத்தார், 4ஆம் இடத்தில் நல்ல சுகத்தை கெடுத்தார், நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. குரு பயிற்சி என்பது, ராகு கேது பயிற்சி என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இழந்ததை பெறக்கூடிய நல்ல காலம் பிறக்க போதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், அதுவும் சூரியனின் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமருகிறார். மேச ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று தான் சொல்லணும். இதை பற்றி தனிப்பதிவாக விளக்கமாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. கஷ்டங்களிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் முழுமையாக மீண்டு வரப்போகும் மேசம். அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கடுமையும் கொடுமையும் கஷ்டங்களும் துன்பங்களும் இப்பொழுது இருந்தால் குருவின் மாற்றம் என்பது உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும். வண்டி வாகனங்களில் பிரச்சனை கொடுத்தாலும் நன்மைகள் என்பது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். பெருசாக பாதகம் சொல்லிட முடியாது. 4ஆம் இடம் பாதகம்தான். 3ஆம் இடத்துல நல்லது செய்யல, 4ஆம் இடத்தில் செய்வாரான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாது. ராகு கேதுவும் இருக்காங்க. 3 கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது குரு பகவான் பெரிதளவு பாதகத்தை தந்துவிட மாட்டார். உங்களுக்கு இதனால் வரையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து வந்த, முயற்சிகளில் தடையை கொடுத்து வந்த குரு பகவானால் ராகு கேதுவால் நன்மைகள் நடக்கும். கூடவே சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு. கடந்த ஆண்டுகளில் கடந்த மாதங்களில் இருந்த பிரச்சனைகள் இருக்காது. மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இப்பொழுது நடந்து கொண்டிருந்து இப்பொழுது எல்லா வகையிலும் நன்மைகளாகவும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நற்பெயரையும் நல்ல வகையான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய காலம்தான். அது மட்டும் இல்லை, 3ஆம் இடத்திற்கு வந்தால் பல வகையான நன்மைகள் நடக்கும். காரணம், ராகு கேது பயிற்சி இருக்கு. குரு பயிற்சி என்பது உங்களுக்கு நல்லதே செய்யும். இருந்தாலும் அதிகப்படியான கடனை வாங்காதீங்க, யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்களுடைய உடல் நலத்தை பத்திரமா பாதுகாத்துக்குங்க, பொறுமையாக செயல்படுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பயிற்சி என்பது 3ஆம் இடத்தில் வரும்போது ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வர அதிர்ஷ்டத்தை நோக்கி அலைய வைக்கும். திடீர் பணக்காரர்கள் ஆகணுன்ற ஆசை வரும்.
அது ஒரு சிலருக்கு சாத்தியமாகும் ஜாதகத்தில் தசா நடந்து கொண்டிருந்தால். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் சிறப்பானது. நன்மைகள் என்பது நடந்து கொண்டு தான் இருக்கும். பேராசை பெருநஷ்டம், பொறுமையாக இருங்க. கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியே விலகலை. அப்படி தான் இருந்து உயிரை வாங்கினுக்குதுன்னு சொன்னீங்கல்ல. தொடர் கஷ்டங்களும் அவமானங்களும் பொருள் இழப்புகளும் உறவு சிக்கல்களும் எங்கேயோ போன பிரச்சனையெல்லாம் வீட்டை தேடி வந்துக்கிட்டு இருக்குது. நிம்மதி என்பது துளி அளவும் இல்லை. இந்த பூமியில் கடகராசியை பிறக்கிறதே பாவம் சொல்லி பல வகையில் நீங்கள் கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதை வந்துச்சு பாருங்கள், நல்ல நேரம். நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது, தினம் தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்து அந்த கடவுளையே வெறுக்கக்கூடிய அளவிற்கு மாற்றங்களை மனம் அடைந்த காலங்கள் போய் பல வகையில் நன்மைகள், தனலாபம், தொழிலில் வெற்றி, எடுக்கும் முயற்சிகளில் திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய யோக காலம் வந்தாச்சு. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தான் மிக கவனமாக இருக்கணும். காரணம், ஜென்ம குரு வரப்போகிறார். ஜென்மகுரு ஒரு பக்கம், அஷ்டமத்தில் சனி ஒரு பக்கம். ஆனால் ஜென்மகுரு என்பது 12ஆம் இடத்திலிருந்து ஏற்பட்ட பாதகங்களைப் போல பெரிதளவு இருக்காது. இருந்தாலும் ஜாதகத்தில் தசாவை பாருங்கள். தசா மிக மிக கவனமாக இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி நல்ல நிலையில் இருந்தாலும் வீணான குழப்பம், வீணான பிரச்சனை, வீணான மனத்தாங்கள், எப்பவோ செய்த சிறு தவறு கூட பெரிதளவு பேசப்பட்டு அனைத்து சொந்த பந்தங்களும் நட்பும் உறவுகளும் செய்யும் தொழிலும் பகையாக மாறக்கூடிய காலகட்டம். ஜோதிடத்தில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் பாதகமான தசாவாக இருந்தால் காவல்துறையில் கால் பதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். முதலில் ஜாதகத்தை பரிசீலனை செய்து ஒரு முறை பாருங்கள். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு பாதகம் என்று சொல்லிவிட முடியாது. 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் பெருசாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். இது யோக காலம்தான். என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னாக்கா, விரயங்கள் தவிர்க்க முடியாது. அந்த விரயம் சுப விரயமாக இருக்கலாம். திருமணம், வீடு கட்டுறது, கிரக பிரவேசம் செய்கிறது, இல்லை வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறது, யாருக்காவது உதவி செய்கிறது, இப்படிப்பட்ட விரயங்களாக இருக்கும். பெருசாக கவலைப்படாதீங்க. நன்மைகள் என்பது அளவுக்கு அதிகமாகவே கன்னிராசிக்காரர்கள் பெறலாம். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு அடித்தது ஜாக்பட் யோகம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்தில் அமருகிறார். அவர் 11ஆம் இடத்தில் அமருகிறார் என்றால் 12 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சி பாதையை நோக்கி மிகப்பெரிய ஒரு யோகத்தை நோக்கி சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் அமருகிறார் என்றாலே பல வகையிலும் நன்மைகள் என்பது கிடைக்கும். ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா கோட்டீஸ்வர யோகம் சொல்லிடலாம். கோட்டீஸ்வர யோகம் வேணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு தசா மிகவும் சிறப்பாக இருக்கணும். ஒருவேளை தசா சரியில்லாதவங்களுக்கு லட்சாதிபதி யோகமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகங்களுக்கு குறைவு இருக்காது. அடுத்தது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரையில் 10ஆம் இடத்தில் அமருவது என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். செய்யும் தொழில், எடுக்கும் முயற்சி பல வகையில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம். இப்பொழுது விழிப்புடன் இருங்க. நல்ல நேரம் இருக்கும்போது உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய கெட்ட நேரத்தை பற்றி நான் சொல்கிறோம். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் விழிப்புடன் இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது, நன்மைகள் நடக்கும். தொழிலில் மாற்றம் வரலாம். தொழிலில் மாற்றங்களும் தடைகளும் எதிர்ப்புகளும் எதிரிகளையும் சந்திக்கக்கூடிய காலம். ஏற்கனவே அப்படி தாங்க இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்படி இருக்கு என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதக தசாவாக இருக்கும். கவனமாக பாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். காரணம், 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் மாற்றம் பெற்று 9ஆம் இடத்தில் அமருவது என்பது சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது. கடந்த பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த துன்பங்களும் பொருள் இழப்புகளும் உடல்நல பாதிப்புகளும் தொழிலில் இருந்து வந்த தடைகளும் முற்றிலும் விலகி யோக காலம், அதிர்ஷ்ட காலம், திடீர் தனலாபம், திடீர் அதிர்ஷ்டக்காரர்களாக மாறக்கூடிய காலம் வந்தாச்சு. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு பெருசாக பாதகம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாதக அதிபதி.
பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமரும் போது தவறு செய்யாமல் இருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, மகரம் கடகம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு யாரும் பிரச்சனையே கிடையாதுங்க. எதிரிகளும் சரி, எதிர்ப்புகளும் சரி, துரோகிகளையும் சரி, உங்களுடைய வார்த்தையாலும் அதான் சொல்லுவாங்க இல்லையா, வாய்க்கு வாஸ்து சரியில்லைன்னு, நீங்களாகவே அதை சம்பாதிக்கிறது தான். பேசாமல் இருந்தாவே நிம்மதியாக இருப்பீங்க. நன்மைகள் நடக்கும்போது புகழ்ந்து பேசுறது, உங்களுக்கு நல்லவங்கன்னு தெரிஞ்சிட்டாக்கா அவங்கள தலை மேலே தூக்கி வச்சுக்கிறது, கெட்டவங்கன்னு தெரிஞ்சால் தூக்கி பொத்துன்னு கீழே போடுறது. இதை தவிர்த்தாலே 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிறது உற்சாக வாங்குங்க, ஏமாற்றுவாங்க. பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக்குங்க. திருடு போகிறதுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் ஞாபக மருதில் கூட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நல்ல நேரம் இருக்கும்போது அடுத்தது கெட்ட நேரத்தை பற்றி சொல்கிறோன்னு மனசு கஷ்டப்படாதீங்க. கெட்டது எதுன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் விழிப்புடன் இருப்பீங்க. அந்த நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோமே தவிர இவர் எப்போ பார்த்தாலும் ஏன்னா சொல்லிக்கிட்டு இருப்பார், மனசுக்குள்ளே கஷ்டப்படாதீங்க. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இருக்குது இல்லையா, விரயச்சனி இருக்குது. ஒரு பக்கம் ராகு கேது பயிற்சி, இன்னொரு பக்கம் குரு பயிற்சி. 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது சிறிதளவும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தீர்வு, ஒரு நிரந்தரமான முடிவு எடுத்து அனைத்து வகையான பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. வந்தாச்சு, இனிமேல் நல்லா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மாற்றம் பெற்றாலும் கவலையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி மிக பலமாக இருக்கிறது. அதனால் சில மாதம் இல்லை, 1 மாதம் 2 மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லலாம். இதனுடைய பதிவு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனி பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.